12ஆம் பாவகம். 12ஆம் வீடு. விரயம். வைத்தியசாலை. நஷ்டம். மனைவியின் நோய். ஜெயில். தலைமறைவு வாழ்க்கை. மறுபிறவி தாக்கம். நிம்மதி. அடக்குமுறை. போதைப் பொருட்கள். தூக்கம். தாழ்வு மனப்பான்மை. உறுப்பு இழத்தல். கொலை வெறி. போன ஜென்மம். இரகசிய நோய்கள். தஞ்சம் புகுதல். மனநோய். பழிவாங்குதல். ஏமாற்றங்கள். துரோகங்கள். நஷ்டங்கள். கவலைகள். வெளியில் சொல்ல முடியாத பய உணர்வுகள். விரயங்கள். செலவுகள். தண்டனைகள். படுக்கை சுகங்கள். தூக்கம். தீய பழக்கங்கள். இரகசிய எதிரிகள். பிறந்த இடத்தில் இருந்து தொலைதூரத்தில் வேறு இடங்களில் வசிப்பது. இடது கண். கால்கள். பாதங்கள். அடுத்த பிறவி போன்ற பல விஷயங்களைச் சுட்டி காட்டுவது 12ஆம் வீடு. 12ஆம் வீடு. பாதம். ஆண்களுக்கு இடது கண், பெண்களுக்கு வலது கண். 12இல் வந்தமரும் கிரகங்களுக்கான பலன்கள். 1. சூரியன். இளமையில் அல்லது முதுமையில் ஏழ்மை நிலவும். ஜாதகன் பாவங்களைச் செய்யக்கூடியவன், திருட்டு எண்ணம் மிக்கவன். தோல்விகளை அதிகமாகச் சந்திப்பவன், ஒதுக்கப்பெற்றவன். தன் குழந்தைகளால் மகிழ்ச்சி இல்லாதவன். ஜாதகன் ஒழுக்கமற்ற, கெட்ட, பாவகரமான வாழ்க்கை வாழ நேரிடும். இழிவான செயல்கள் அல்லது வேலைகளில் ஈடுபவான். அவனுடைய வாழ்க்கை மொத்தத்தில் வெற்றிகரமாக இருக்காது. மற்றவர்களால் தான் ஒதுக்கப்பட்டுள்ளதாக உணர்ந்து நடப்பான். உடல் உறுப்புகளில் ஒன்று ஊனமாக அல்லது சேதமாக இருக்கும். அது தெரியும்படியும் இருக்கும் அல்லது தெரியாதவிதமாக உடல் உள்ளேயும் இருக்கலாம். கண்பார்வை குறைபாடுகள் உண்டாகும். ஆனாலும் ஜாதகன் சுறுசுறுப்பானவனாக இருப்பான். 2. சந்திரன். துயரங்களை அதிகமாகச் சந்திப்பவன். சிலர் கொடூர சிந்தைகளை உடையவர்களாக இருப்பார்கள். மகிழ்ச்சியில்லாதவன். அதிகாரமில்லாதவன். தடைகளை அதிகமாக பெறுபவன். விகாரமான தோற்றம், கோரம் அல்லது அதைப்போன்ற ஏதோ ஒரு குறைபாட்டினால் மனக்கஷ்டங்களை அனுபவிப்பவனாக இருப்பான். குறுகிய மனப்பான்மை உடையவனாக இருப்பான். கடின மனம் கொண்டவனாக இருப்பான். குறும்புத்தனம், நக்கல் மிகுந்தவனாக இருப்பான். மொத்தத்தில் மற்றவர்களுக்கு புரியாத, மற்றவர்களால் தெரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை வாழ்வான். இங்கே சந்திரன் பலமின்றி இருந்து சனியின் பார்வை பெற்றாலும் அல்லது சேர்க்கை பெற்றாலும் ஜாதகன் சோம்பேறித்தனமான அல்லது மந்தமான வாழ்க்கை வாழ நேரிடும். 3. செவ்வாய். வெற்றிகளை அடையாதவன். சிறுவயதில் அல்லது வயதான காலத்தில் ஏழ்மை தாண்டவமாடும். சுறுசுறுப்பானவன். காரியசித்தியற்றவன். நேர்மை தவறக்கூடியவன். பிரபலம் ஆக முடியாதவன். ஜாதகன் சுயநலமிக்கவனாக இருப்பான். சிலர் மனைவியை பறிகொடுக்க நேரிடும். அதீத உடல் உஷ்ணத்தினால் உடல் உபாதைகள் ஏற்படும். அடிக்கடி வஞ்சிக்கப்படுபவனாக இருப்பான். அதன் காரணமாக அவன் தன்னுடைய செல்வம் அல்லது கைப்பணம் அல்லது பொருளை முழுமையாக இழக்க நேரிடும். செவ்வாய் 12இல், சந்திரன் 1இல், சனி 2இல், சூரியன் 7ஆம் இடத்தில் அமையப்பெற்ற ஜாதகனுக்கு மேக நோய், உடலின் நிறம் அங்கங்கே மாறி தோற்றமளிக்கும் நோய் உண்டாகும். இங்கே இருக்கும் செவ்வாய் சூரியனின் பார்வை பெற்றால் ஜாதகன் தீ விபத்துக்களில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உண்டு. அல்லது தீய சக்திகளிடம் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உண்டு. 12இல் செவ்வாய் இருக்க 7 மற்றும் 8ஆம் வீடுகளில் தீய கிரகங்கள் இருந்தால் ஜாதகனுக்கு 2 தாரங்கள் உண்டு. அதுவும் முதல் மனைவி இருக்கும்போதே மற்றொரு பெண்ணையும் மணப்பான். 4. புதன். ஜாதகன் சலன புத்தியுள்ளவன். அடங்காதவன். ஸ்திரபுத்தி இல்லாதவன். நிலையற்ற தன்மையுடையவன். பிறர்ச்சொல் கேளாதவன். முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இருப்பான். பெண்களின் மேல் தீராத மோகமுடையவனாக இருப்பான். அதன் காரணமாக தரம், வயது வித்தியாசமின்றி பல பெண்களிடம் தொடர்பு அல்லது ஈடுபாடு கொள்வான். அவர்களுடன் சுற்றித் திரிவான். சிலர் பொருள் விரயமாகி வறுமையில் சிக்க நேரிடும். நெறிதவறிய சிந்தனைகள உடையவனாக இருப்பான். அதனால் மனதில் மகிழ்ச்சி இல்லாதவனாக இருப்பான். 5. குரு. இறை நம்பிக்கை குறைந்தவனாக இருப்பான். இறைவனையும் மத நம்பிக்கையாளர்களையும் பார்த்து எள்ளி நகையாடுபவனாக இருப்பான். மற்றவர்களை ஏளனம் செய்பவனாக இருப்பான். மற்றவர்கள் பயப்படக்கூடிய அல்லது யோசிக்கக்கூடிய செயல்களைச் செய்பவனாக இருப்பான். சிலர் முறையற்ற சிந்தனை மற்றும் செயல்பாடுகள் உடைய வாழ்க்கை வாழ்வார்கள். சிலர் ஆடி அடங்கும் வயதில் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து திருந்தி நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள். சிலர் கடைசிவரை திருந்தாமல் மண்ணோடு மண்ணாகிப் போவார்கள். சிலர் வாகனங்களின் மீது ஆர்வமுள்ளவர்களாக இருப்பார்கள். பெண்களாக இருந்தால் நகைகள், உடைகள் மீது அதீத பிரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். 6.
சுக்கிரன் உறவினர்களை கை கழுவும் சூழ்நிலைகள் உண்டாகும். சிலருக்கு உறவுகளை விட்டு ஓட்டம் பிடிக்கும் நிலை ஏற்படும். வசதிகளை தேடி ஏங்கும் மனப்பான்மை உண்டாகும். அந்த தேடலிலேயே சிலருக்கு வாழ்க்கை முடிந்துவிடும். வெற்றிகள் எளிதில் கிடைக்காது. சிலர் வறுமையின் காரணமாக அல்லது அதீத பணச்செலவின் காரணமாக துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும். சிலர் தரமற்ற அல்லது குணமற்ற பெண்களின் பிடியில் சிக்க நேரிடும். பெண்களாக இருந்தால் அன்பு அக்கறையற்ற கணவன் அல்லது ஒருவனின் பிடியில் சிக்க நேரிடும். சிலருக்கு கண்பார்வை மங்கும் அபாயம் உண்டு. இந்த இடத்து சுக்கிரன் உச்சமாக இருந்தால், அதாவது மேஷம் லக்கினமாக இருந்து சுக்கிரன் இங்கே மீனத்தில் இருந்தால், மேலே சொல்லிய இந்த பாதிப்புமின்றி ஜாதகன் பல நன்மைகளுடன் வாழ்வான். 7. சனி வாழ்க்கை மங்கி இருக்கும். பிரகாசமாக இருக்காது. பணம் மொத்தத்தையும் ஏதாவது ஒரு வழியில் இழப்பான். அநேக எதிரிகள் இருப்பார்கள் அல்லது உண்டாவார்கள் அல்லது ஏற்படுத்திக் கொள்வான். வியாபாரம் செய்பவனாக இருந்தால் அதன் மூலம் பொருளை இழப்பான். மறைமுகமாக பல பாவங்களைச் செய்பவனாக இருப்பான். அவநம்பிக்கை உடையவராக இருப்பான். ஒருவனையும் நம்பமாட்டான். சிலர் அங்ககீனம் அல்லது உடற்குறைபாடு உடையவராக இருப்பார்கள். 8. ராகு ஜாதகன் வாழ்க்கையில் வளம் காண்பவனாக இருப்பான். ஒழுக்கமற்றவனாக இருப்பான். ஆனாலும் பலருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டவனாக இருப்பான். கண் பார்வை குறைபாடுகள் இருக்கும். ராகு 12 இல் 7 இல் சூரியன் செவ்வாய் 10 இல் இருக்கும் அமைப்புடன் பிறந்த ஜாதகன் தன்னுடைய இளம் வயதிலேயே தந்தையை பறிகொடுக்க நேரிடும். 9. கேது ஜாதகன் அலைபாயும் மனதை உடையவன். மன அமைதியின்றி இருப்பவன். சிலர் பிறந்த நாட்டில் இருந்து தூர தேசங்களில் வசிக்க நேரிடும். அடித்தட்டு மக்களோடு சிநேகமாக இருப்பவன். பரம்பரை சொத்துக்களை இழக்க நேரிடும் அல்லது அவைகள் கிடைக்காமல் போய்விடும். உதாரணத்திற்கு 12ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் அதன் பலன் திடீர் விரயம், சடன் லாஸ். 10 லட்ச ரூபாய் பணத்துடன் இருந்த தன்னுடைய பையை வங்கிக் கவுண்டரில் வைத்து விட்டு அருகில் இருக்கும் நண்பருடன் 5 நிமிடம் பேசிக்கொண்டே இருந்தார் ஒருவர். 5 நிமிடம் கழித்து பார்த்தால் பை மாயமாக மறைந்து விட்டிருந்தது. ஆமாம், அதை ஒருவன் தேட்டை போட்டு கொண்டு போயிருந்தான். கடைசிவரை திருடிச் சென்றவனை பிடிக்க முடியவில்லை. பணம் போனது போனதுதான். திடீர் விரயத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. 2. என் சகோதரனுடன் வேலை பார்த்த வங்கி ஊழியர் ஒருவர் அவனாசியில் பஸ் ஏறினார். பஸ் கோவையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தூரம் 42 கிலோமீட்டர்கள் மட்டுமே. பஸ்ஸில் கூட்டமில்லை. ஏறியவர் ஜன்னலில் கையை அணைவாக வைத்து தலையை அதன் மீது வைத்து உறங்க ஆரம்பித்திருக்கிறார். குளிர்ந்த காற்றில் அயர்ந்து தூங்கியிருக்கிறார். பஸ் ஒரு திருப்பத்தில் திரும்ப கையில் ஏற்பட்ட அதிர்வில் படார் என்று ஜன்னலில் வைத்திருந்த கை வெளியே நீட்டிக் கொண்டுவிட்டது. அந்த நேரத்தில் பஸ்ஸை உரசுவது போல் எதிரில் வந்த லாரியில் கை அடிபட்டு சின்னாபின்னமாகிவிட்டது. எல்லாம் ஒரு நொடியில் நடந்து விட்டது. கடைசியில் மருத்துவமனையில் அவருடைய கையை வெட்டிச் சரி செய்தார்கள். கை போனது போனதுதான். இதுவும் திடீர் விரயத்திற்கு எடுத்துக்காட்டு. 3. ஒருவர் தன் மனைவி 4 குழந்தைகளுடன் தீர்த்தயாத்திரையாக காரில் சென்றார். தொடர்ந்து 4 நாட்கள் பயணம். 4ஆம் நாள் அதிகாலை தேசிய நெடுஞ்சாலையில் வண்டி சென்று கொண்டிருந்தது. தூக்கக் கலக்கத்தில் எதிரில் பாதை வளைந்து திரும்புவதை ஓட்டுநர் கவனிக்கவில்லை. விளைவு, சென்ற அதே வேகத்தில் வண்டி எதிரில் இருந்த பெரிய ஏரியில் பாய்ந்து மூழ்கிவிட்டது. அதிரடியாக கதவை திறந்து கொண்டு நீரில் இருந்து நீச்சலடித்து தப்பித்தவர் குடும்பத் தலைவர் மட்டுமே. மற்றவர்கள் ஒருவர் கூட உயிர் பிழைக்கவில்லை. இதுவும் திடீர் விரயத்திற்கு எடுத்துக்காட்டு. 12 இல் மாந்தி இருந்தால் இப்படி திடீர் விரயம் உண்டு. ஆனால் அத்தனை பேருக்கும் உண்டா என்றால் இல்லை. ஒரே மாதிரியான விரயமா என்றால் அதுவும் இல்லை. விதம் விதமான விரயங்கள் இருக்கலாம். இல்லாமலும் போகலாம். எப்படி இல்லாமல் போகும்? 12ஆம் வீட்டில் சுபக்கிரகம் இருந்தாலும் அல்லது சுபக்கிரகத்தின் பார்வை விழுந்தாலும் இல்லாமல் போகும். இவற்றை எதற்காக எழுதுகிறேன்? உங்களுக்கு பிடிபடத்தான். ஆகவே ஒரே ஒரு விதியை ரூல் வைத்து எந்த முடிவிற்கும் வராதீர்கள். பல விஷயங்களையும் ஜாதகத்தின் மற்ற அம்சங்களையும் பார்த்து ஒரு முடிவிற்கு வாருங்கள். 12ஆம் வீட்டு அதிபதி லக்கினத்தில் இருந்தால் ஜாதகன் மெலிந்த தேகத்துடன் இருப்பான். மனதில் துணிவின்றி இருப்பான். ஆனாலும் அழகான தோற்றமுடையவனாக இருப்பான். 12ஆம் அதிபதியுடன் 6ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து லக்கினத்தில் இருந்தால் ஜாதகன் நீண்ட ஆயுளை பெற்றவனாக இருப்பான்.
உதாரணத்திற்கு சிம்ம லக்கின ஜாதகத்திற்கு 12ஆம் அதிபதி சந்திரன், 6ஆம் வீட்டு அதிபதி சனி. சந்திரனும் சனியும் கூட்டாக சிம்ம லக்கினத்திலேயே வந்து அமர்ந்திருந்தால் என்பது போல இதற்கு பொருள் கொள்ளவும், இதே அமைப்பில் 8ஆம் வீடு பாதிப்படைந்திருந்தால் ஜாதகன் அல்ப ஆயுளில் போய்விடுவான். 12ஆம் அதிபதியும் லக்கினாதிபதியும் பரிவர்த்தனையாகியிருந்தால் ஜாதகன் புத்திசாலித்தனமில்லாதவனாக இருப்பான், கருமியாக இருப்பான், பலராலும் வெறுக்கப்படுபவனாக இருப்பான். 12ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் பலமுறை பல இடங்களில் பண விரயம் ஏற்பட்டு அல்லல்படுவான், கடன் தொல்லைகள் ஏற்பட்டு அவதிப்படுவான், தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக் கொள்வான், வேளா வேளைக்குச் சரியாக சாப்பிட முடியாது, கண் பார்வை மங்கிவிடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. 12ஆம் அதிபதி சுபக்கிரகமாக இருந்து வலுவாகவும் இருந்து இதே இடத்தில் வந்து அமர்ந்திருந்தால் மேற்கூறிய குறைகள் குறைந்து பணம் கையில் தங்கும் அமைப்புடன் இருப்பான். அதோடு எதையும் சமாளிக்கும் பேச்சு திறமை உள்ளவனாக இருப்பான். 12ஆம் அதிபதி இங்கே தீய பார்வைகளுடன் அமர்ந்திருந்தால் ஜாதகன் வாயைத் திறந்ததலே அது சண்டை சச்சரவுகளில் போய் முடிவதாக இருக்கும். 12ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் கோழையாகவும் அதிகம் பயப்படுபவனாகவும் இருப்பான். அவன் தன்னுடைய சகோதரனை இழக்க நேரிடலாம். எப்பவும் அழுக்கான தோற்றத்துடன் திரிபவனாக இருப்பான். தீக்கிரகங்களின் பார்வை இங்கே வந்து அமரும் கிரகத்தின் மீது விழுந்தால் ஜாதகனுக்கு காது சமபந்தப்பட்ட நோய்கள் உண்டாகும், பார்க்கும் தீய கிரகத்தின் தசா புத்திகளில் உண்டாகும், ஜாதகன் தன் உடன்பிறப்புகளுக்காக பணத்தை அதிகமாக செலவிட நேரிடும். ஜாதகன் எழுத்தாளனால் வெற்றி பெற்ற எழுத்தாளனாக முடியாது. கூட்டத்தோடு கூட்டமாக வேலை செய்ய நேரிடும். அதிக வருமானமும் இருக்காது. 12ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் கூட்டாக 3ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகனுக்கு 2 தாரங்கள் அமையும். 12ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் சிறுவயதிலேயே தாயை இழக்க நேரிடும். மனப்போராட்டங்கள் நிறைந்திருக்கும், தேவையில்லாத கவலைகள் வாட்டும். உறவினர்களில் சிலர் விரோதமாக இருப்பார்கள். குடியிருக்கும் இடங்களில் வீட்டுக்காரனின் தொல்லை இருக்கும். நிம்மதி இருக்காது. சாதாரண பேட்டைகளில் குடியிருக்க நேரிடும். 12ஆம் இடத்து அதிபதி இங்கே வலுவாக இருந்தால் ஜாதகனுக்கு மேலே குறிப்பிட்டுள்ள பலன்கள் அதிகமாகி அனுதினமும் தொல்லை கொடுப்பதாக இருக்கும். ஜாதகனுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்தால் சொந்த வண்டி வாகனங்கள் இருக்கும், ஆனாலும் இந்த அமைப்பால் அதுவும் பிரச்சினை தருவதாகவே இருக்கும். 12ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகனுக்கு குழந்தை பிறப்பதில் பிரச்சினை இருக்கும் அல்லது குழந்தைகளால் பிரச்சினை இருக்கும். மகிழ்ச்சி இருக்காது. மிகுந்த இறைபக்தி உடையவனாக இருப்பான். நினைத்தால் கோவில் குளம் என்று கிளம்பிவிடுவான். துணிவில்லாதவனாக இருப்பான். மனப்போராட்டங்கள் உடையவனாக இருப்பான். தான் உலகத்திலேயே அதிகமாக துன்பப்படுபவனாக நினைத்து கொண்டு சதா சர்வ காலமும் வருத்தத்திலேயே மூழ்கி விடுவான். இந்த அமைப்புள்ளவன் விவசாயம் செய்தால் அவன் தோட்டத்து பயிர்களுக்கு அடிக்கடி பூச்சிகளாலும் செடி நோய்களாலும் அழிவு வந்து அதனால் அவதிப்படுவான். 12ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் எப்போதும் மிகுந்த மகிழ்ச்சி உடையவனாக இருப்பான். செழிப்புள்ளவனாக இருப்பான். எல்லா வசதிகளும் நிறைந்தவனாக இருப்பான். ஆரோக்கியமாகவும் அழகான தோற்றமுடையவனாகவும் இருப்பான். எதிரிகள் இருக்காது. இருந்தாலும் அவர்களை எதிர்கொண்டு ஒன்றும் இல்லாதவர்களாக ஆக்கிவிடுவான். சில சமயம் சட்டச் சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள நேரிடும். ஆனாலும் முடிவு அவனுக்குச் சாதகமாகவே அமையும். இதே அமைப்பில் இந்த இடம் தீய கிரகத்தின் பார்வை பெற்றால், அதாவது வந்து அமரும் 12ஆம் அதிபதி தீய கிரகத்தின் பார்வை பெற்றால் பாவச் செயல்களைச் செய்வான். சட்டென்று கோபப்படுபவனாகவும் சட்டென்று உணர்ச்சி வசப்படுபவனாகவும் இருப்பான். சிலருக்கு தன் தாயையே வெறுக்கும் சூழ்நிலை உண்டாகும். பெண் பித்தனாக இருப்பான். அதனால் பல பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும். 12ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகனுக்கு மிகவும் வறுமையில் வளர்ந்தவள் மனைவியாக கிடைப்பாள். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியற்றதாகிவிடும். சிலருக்கு பிரிவில் முடிந்துவிடும். அப்படி மனைவியை பிரிந்த ஜாதகன் சந்நியாசியாக மாறிவிடுவான். சிலர் உடல் உபாதைகளாலும் உணர்வு போராட்டங்களாலும் சீக்காளியாகி பிரச்சினைக்குரியவர்கள் ஆகிவிடுவார்கள். எதையும் கற்கும் ஆர்வம் இல்லாமல் போய்விடும். அதேபோல சொத்து சுகங்களும் இல்லாமல் போய்விடும். 12ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் செல்வந்தனாக இருப்பான்.
மக்களால் அறியப்பட்டவனாக இருப்பான். சொகுசான் வாழ்க்கை அமையும். பல வேலையாட்கள் வேலை செய்ய சௌகரியமான வாழ்க்கை வாழ்வான். பிறர் மரணத்தால் இவனுக்கு சொத்துக்கள் கிடைக்கும் அமைப்பு உண்டு. சித்தாந்தங்கள் வேதாந்தங்களில் ஆர்வமுடையவனாக இருப்பான். தர்ம சிந்தனைகள் உடையவன். புகழுடையவன். அன்புடையவனாக நட்புடையவனாக இருப்பான். நல்ல பண்புகளை உடையவனாக இருப்பான். அதன் மூலம் பலரையும் கவரக்கூடியவனாக இருப்பான். 12ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தால் வெளிநாட்டில் வாழ்கின்ற, அங்கே சொத்துக்கள் வாங்குகின்ற அமைப்புடையவான ஜாக்கன் இருப்பான். அதிகமான சொத்துக்கள் சேரும். நேர்மையானவனாக இருப்பான். பெருந்தன்மை உடையவனாக இருப்பான். தந்தையை இளம் வயதிலே பறிகொடுக்க நேரிடும். 12ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தால் கடின உழைப்பாளி. வேலையின் பொருட்டு கடினமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். சிலருக்கு சிறை காவலர் வேலை கிடைக்கும். சிலருக்கு மருத்துவத் துறையில் வேலை கிடைக்கும். சிலர் மாயாணங்களில் பணி செய்ய நேரிடும். ஜாதகனுக்கு தன் குழந்தைகளால் எந்த சௌகரியமும் மகிழ்ச்சியும் கிடைக்காது. 12ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் வேலைக்கு செல்ல மனமில்லாமல் வணிகத்தில் ஈடுபடுவான். அதன் மூலம் அவனுக்கு பெருத்த வருமானமும் இருக்காது. குறைந்த நண்பர்களே இருப்பார்கள். எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். சகோதரர்களால் தொல்லைகள் உண்டாகும். அதன் காரணமாக கைப்பொருளை இழக்க நேரிடும். 12ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தால் 12ஆம் அதிபதி தன் சொந்த வீட்டிலேயே இருந்தால் ஜாதகன் தர்மச் செலவுகளை அதிகமாகச் செய்பவனாக இருப்பான். நல்ல கண் பார்வை இருக்கும். அதீதமான படுக்கை சுகம் கிடைக்கும். சிலர் விவசாயத்தில் ஈடுபடுவார்கள். இந்த அமைப்பை ஒரு தீய கிரகம் பார்த்தால் ஜாதகன் ஓய்வு ஒழிச்சல் இல்லாதவனாகவும் எப்போதும் எங்கேயாவது சுற்றித் திரிந்து கொண்டே இருப்பவனாகவும் இருப்பான்.